சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு காத்திருக்கும் அபாயம், போர் நெருக்கடியில் மத்திய வங்கி எச்சரிக்கை. மின்சார கட்டணம் உயர்ந்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும், மொட்டுக்கட்சி தெரிவிப்பு. ஈரானிய கப்பல் விவகாரம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்க இந்திய தலையீடே காரணம் என்கிறது எதிரணிகள். ஸ்ரீலங்கா விவசாய திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறை, வடக்கு கிழக்குக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்படும், ஈரானை மீண்டும் எச்சரித்துள்ள அமெரிக்கா. ஈரானிய பிரஜைகள் ஆஸ்திரேலியாவிற்குள் செல்வதற்கு தடை, குடிவரவு அமைப்பின் ஒற்றுமைப்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நகர்வு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் எரிசக்தி மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் உருவாகியுள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவும் ரஷ்ய எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட குழுவும் இன்று ஒரே நாளில் இலங்கைக்கு செல்கின்றன. மத்திய கிழக்கு போர் பதற்றம் தொடர்ந்தால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகள் ஏற்படும் என மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, சுற்றுலாத்துறை, வர்த்தகம், அந்நிய செலவாணி போன்ற துறைகளின் ஊடாக பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகள் ஏற்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு போர் பதற்றம் எவ்வாறான பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் ரூபாவின் பெறுமதி ஒப்பீட்டளவில் ஸ்திரமான நிலையில் காணப்பட்டாலும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக பிராந்திய வலயத்தின் ஏனைய நாடுகளில் போன்ற இலங்கையின் ரூபாவின் பெறுமதியிலும் தளம்பல் நிலை பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே மத்திய கிழக்கில் போர் பதற்ற நிலைமை நீண்ட காலத்திற்கு நீடித்தால் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக மக்களை திரட்டி போராட தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசானுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைவாக காணப்படுகின்ற நிலையிலும் இலங்கையில் எரிபொருள் வந்தடைவதற்கு முன்னரே உள்நாட்டில் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. போர்ச்சூழலை காரணங்காட்டி 20 நாள் வரை விலை மனு கோரப்பட்டதால் தனியார் நிறுவனங்களை விட 1 லிட்டர் எரிபொருளுக்கு 80 ரூபாய் மேலதிகமாக செலுத்தி அரசு எரிபொருளை வாங்கியுள்ளது. இதன் மூலம் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பாரிய லாபம் தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற ஊழல் காரணமாக 150 மெகாவாட் மின்சாரம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்பை ஈடுகட்ட வேண்டுமானால் இலங்கையில் உள்ள சுமார் 60 லட்சம் வீடுகளிலும் தலா 3 மின்குமிழ்கள் வீதம் மொத்தமாக 1.8 கோடி மின்குமிழ்களை ஒரு நாள் முழுவதும் அணைத்து வைக்க வேண்டும். அரசின் ஊழல் மற்றும் நிர்வாக திறமையின்மை காரணமாக மின்சார கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக மக்களை திரட்டி பாரிய போராட்டங்களை முன்னெடுப்போம். இலங்கையில் பாதுகாப்பு கோரிய ஈரானிய கடற்படை கப்பலான IRIS புஷர் கப்பலை அமெரிக்காவை சமாதானம் செய்து கொள்கின்றோம் எனவும் இந்தியா கூறியதன் பிரகாரமே ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்கியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிரணியை பிரதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தயாசிரி ஜெயசேகர், முஜிபுர் ரஹ்மான், ஐக்கிய தேசிய கட்சியின் ராஜித சேனாரட் மற்றும் முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் ஷாலி ஆகியோர் இணைந்து நேற்றைய தினம் கொழும்பில் நடத்திய கூட்டு ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்போது தயாசிரி ஜெயசேகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்திருக்கும் போர் சூழல் காரணமாக
பெருமளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே பலமுறை கூறி வருவதைப் போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக தன்னிச்சையான முறையிலேயே இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றன. இதுகுறித்து நாம் எமது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றோம். மறுபுறம் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது நடத்திய தாக்குதல்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த இரு தரப்புகளினதும் பரஸ்பர தாக்குதல்களினால் எரிபொருள் எரிவாயு விலையேற்றம் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த உலகமும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகியிருப்பதுடன் இலங்கையிலும் பல வர்த்தக மற்றும் கைத்தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு எம்மிடம் டாலர் இருக்கவில்லை. ஆனால் இப்போது போதியளவு வெளிநாட்டு கையிருப்பு எம்மிடம் இருப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். அவ்வாறெனில் போர் ஆரம்பிக்க தொடங்கிய வேளையில் நம் நாட்டில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அளவு எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அது மாத்திரமன்றி உலக சந்தையில் எரிபொருள் பேரலின் விலை உயர்வடைந்து பின்னர் அது சரிவடைந்துள்ளது. அவ்வாறு இருக்கையில் இலங்கையில் மாத்திரம் எரிபொருட்களின் விலையை மீண்டும் அதிகரித்தது ஏன்? எனவே எரிபொருள் விலை 50 ரூபாவினால் குறைப்பதற்கும் அதற்குரிய பெறுமதி வரியை நீக்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடக்கு மாகாண விவசாயத்துறையை தேசிய மட்டத்திற்கு இணையாக கட்டியெழுப்புவது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. விவசாய திணைக்களத்தின் தேசிய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி விக்ரமராஜி தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் மற்றும் வடக்கு மாகாண விவசாய திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கலந்துரையாடல் சுமார் 4 மணி நேரம் மிக ஆக்கப்பூர்வமாக இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் மாகாண விவசாயத்துறையின் தற்போதைய சவால்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. கலந்துரையாடலை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஆளுநர் நவேதநாயகன் வடக்கு மாகாண விவசாயிகள் எதிர்நோக்கும் தனித்துவமான சவால்களை சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய தேசிய விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி விக்ரமராஜி வடக்கு மாகாண விவசாயிகளின் அர்ப்பணிப்பும் மாகாணத்தில் உள்ள விவசாய வளமும் அபரிமிதமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாய திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக முன்னெடுக்கப்படவுள்ள அடுத்த கட்ட நியமனங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு முழுமையான முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒப்பந்த அடிப்படையிலாவது வெற்றிடங்களை நிரப்பி சேவைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் தேசிய விவசாய திணைக்களத்தின் 8 தூண்கள் வேலை திட்டத்தின் கீழ் வடக்கின் விவசாயத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது தொடர்பான விரிவான விளக்கம் அளிப்பொன்றை மாகாண பணிப்பாளர் மேற்கொண்டுள்ளார். பட்டதாரிகள் தொழில் தேடுபவர்களாக இருக்காது, அறிவுத்திறனுடன் தொழில் முயற்சியாளராக உருவாக வேண்டும் என புதிதாக துணைவேந்தராக பதவியேற்றுள்ள வேல்நம்பி தெரிவித்துள்ளார். அதற்கான வழிகாட்டல்கள், பயிற்சிகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்ந்தும் வழங்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக உத்தியோகபூர்வமாக பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றைக்கு 12 பீடங்களை கொண்டு விளங்கும் பல்கலைக்கழகமாக காணப்படுகிறது. இலங்கையில் அதிகூடிய பீடங்களை கொண்டு பல்கலைக்கழகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகமே காணப்படுகிறது. பல்கலைக்கழகத்தில் தற்போது 14,000 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இந்த பல்கலைக்கழகத்தை தாங்கிய வழிநடத்தி சென்ற அத்தனை துணைவேந்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் பணிகளை தொடர்ந்து வரும் காலங்களில் முன்னெடுத்துச் செல்வேன் எனவும் புதிதாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்க திட்டங்களை வைத்துள்ளதாகவும் புதிதாக துணைவேந்தராக பதவியேற்றுள்ள வேல்நம்பி தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியாகவும் இலங்கை ரீதியாகவும் எமது பல்கலைக்கழகத்தை தரப்படுத்துதலை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பேராசிரியர்கள், பீடாதிபதிகள், நிர்வாக உத்தியோகத்தர்கள் எல்லோருடனும் இணைந்து செயற்படுவோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். பட்டதாரிகள் வெறும் பட்டத்தை வைத்து அரச வேலை தேடுபவர்களாக இருக்காது, தமது துறை சார்ந்த சிறப்பாக செயற்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றும் வேல்நம்பி தெரிவித்துள்ளார். அதற்காக அவர்களை வலுப்படுத்துவதற்கான பயிற்சிகள் பல்கலைக்கழக மட்டத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் போதைப்பொருளுடன் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தி வருகிறது.
யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் வைத்து 5 இளைஞர்கள் 57 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் வீதி விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நாவலர் வீதியைச் சேர்ந்த கனகரட்னம் கனகதாசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமல்ல என இந்திய உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. வந்தே மாதரம் பாடுவது ஒரு நெறிமுறை அல்லது அறிவுறுத்தல் மட்டுமே எனவும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட புதிய விதிமுறைகளில் அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்றும் அப்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயம் அல்ல எனவும் அது ஒரு நெறிமுறை அல்ல, அறிவுறுத்தல் மட்டுமே என இந்திய உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்ற மத்திய அரசின் வழிகாட்டுதலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்து இந்திய நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சுற்றறிக்கை ஒரு அறிவித்தல் மட்டுமே என்றும் அதில் பாடலை கட்டாயமாக்கவில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதை பின்பற்றாதவர்களுக்கு எந்தவித தண்டனையும் குறிப்பிடப்படவில்லை என்றும் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் குடிவரவு அமைப்பின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் ஈரானிய பிரஜைகள் ஆஸ்திரேலியாவிற்குள் செல்வதை அந்த நாட்டு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இதற்காக புதிய சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்பானிஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அவசரமாக கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி தற்காலிக நுழைவு விசைகளை கொண்ட குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்து 6 மாதங்கள் வரை நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக ஈரான் பெயரிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதியை விரும்புவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் தற்போது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் இதற்கு முன் எப்போதும் கண்டிராத வகையில் தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்காக 15 நிபந்தனைகள் அடங்கிய போர் நிறுத்த முன்மொழிவை அதிபர் ஜனாதிபதி நேற்று வெளியிட்டிருந்தார். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் இந்த முன்மொழிவுகளை நிராகரித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அமெரிக்காவுடன் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மத்தியஸ்தர்களூடாக பல்வேறு செய்திகளை அனுப்பினாலும் ஈரானுக்கு தேவையானது நிரந்தரமான தீர்வு மட்டுமே என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா எதிர்பார்த்தது போல ஈரானை இராணுவ ரீதியாக தோற்கடிக்க முடியாது என்றும் அண்டை நாடுகளை பாதுகாப்பதற்கான அமெரிக்காவின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு காத்திருக்கும் அபாயம், போர் நெருக்கடியில் மத்திய வங்கி எச்சரிக்கை. மின்சார கட்டணம் உயர்ந்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும், மொட்டுக்கட்சி தெரிவிப்பு. ஈரானிய கப்பல் விவகாரம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்க இந்திய தலையீடே காரணம் என்கிறது எதிரணிகள். ஸ்ரீலங்கா விவசாய திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறை, வடக்கு கிழக்குக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்படும், ஈரானை மீண்டும் எச்சரித்துள்ள அமெரிக்கா. ஈரானிய பிரஜைகள் ஆஸ்திரேலியாவிற்குள் செல்வதற்கு தடை, குடிவரவு அமைப்பின் ஒற்றுமைப்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.